இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னா வந்து குறைஞ்ச விலையில வந்து எந்தெந்த வெப்சைட்லாம் வந்து புத்தகம் கிடைக்கும் அப்படின்றத வந்து ஒரு டீடைல்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சொல்லலாம் அப்படின்னு நான் ஏதாச்சும் டீடைல் ஏதாச்சும் மிஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்க தாராளமாக சொல்லுங்க. நான் இதுவரையும் ஒரு 1.5 வருஷமா நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை வச்சு தான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. அதையும் தாண்டி இப்போ தீபாவளிக்கு ஏதாச்சும் ஆஃபர் போட்டிருந்தா அதையுமே சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து தேசாந்திரி பதிப்பகம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில் வாங்கணும், அதாவது நிறைய ஸ்டால்ஸ் இருக்கணும், நிறைய பதிப்பகம் இருக்கணும்னா வந்து என்னோட பெஸ்ட் சஜஷன் வந்து புக் ஃபெஸ்டிவல் போனால் தாராளமாக அங்கே போங்க. பட் அது எப்போவுமே நடக்காது. நம்ம வருஷத்தில் ஒரு வாட்டி தான் நம்ம ஊரில் நடக்கும். பட் அதை தாண்டி என்னென்ன வெப்சைட் எல்லாம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம இதில் ஷேர் பண்ண வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் தேசாந்திரி பதிப்பகம் சொல்லுவேன். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவரோட ஓன் பதிப்பகம். எஸ் ராமகிருஷ்ணன் அவங்க வந்து எவ்வளோ பெரிய ரைட்டர் அப்படின்னு சொல்லி தெரியும். நிறைய தமிழ் சமூகத்துக்கு வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க. நிறைய வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. சாகித்ய அவார்ட்லாம், சாகித்ய அகாடமி விருதெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அவங்களோட நூல்களுக்கு. ஸோ அவங்களோட பப்ளிகேஷன் தான் வந்து தேசாந்திரி பதிப்பகம். இப்போ தீபாவளிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க தேசாந்திரி பதிப்பகத்தில். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த வெப்சைட் வந்து செக் பண்ணுங்கள். நான் அதையுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து போடுறேன். பட் என்னன்னா வந்து அவங்க வந்து டெலிவரி சார்ஜ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு மேலே புத்தகங்கள் வாங்கினா டெலிவரி சார்ஜை வந்து டெலிவரி சார்ஜ் வேணாம்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து டெலிவரி சார்ஜ் வந்து வாங்குவாங்க. பட் ஆனால் இப்போ தேசாந்திரி பதிப்பகத்தில் ஒரு 20% வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்கள் வாய்ப்பு உள்ளவங்க உங்களுக்கு எஸ் ராமகிருஷ்ணன் புத்தகங்கள் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா தாராளமாக போய் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தீபாவளிக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து விகடன் புக்ஸ் அப்படின்ற ஒரு புக்ஸ் தேசாந்திரி பதிப்பகத்தோட வெப்சைட் என்ன வந்து தேசாந்திரி புக்ஸ்னு போட்டாலே வந்து உங்களுக்கு வந்துடும். தேசாந்திரி பப்ளிகேஷன் போட்டாலுமே வந்து வந்துடும். ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து விகடன். ஸோ விகடன் புக்ஸ்னு போட்டால் வந்து உங்களுக்கு விகடன் புக்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ விகடனில் வந்து அவங்களுமே வந்து ஒரு 10% மேலே ஆஃபர் போட்டிருக்காங்க. அங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து வேல்பாரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் வந்து கிடைக்குது. நிறைய நாவல் புத்தகங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய உணவு சார்ந்த புத்தகங்கள் வந்து கிடைக்கும். சட்ட திட்டங்கள் சார்ந்த ஒரு புத்தகங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த விகடன் புக்ஸில் வந்து ஏகப்பட்ட புக்ஸ் வந்து இருக்குது. பட் விகடன் புக்ஸில் என்ன பிரச்சனைனா வந்து ஒரு புக்குக்குமே வந்து 20 rupees வந்து டெலிவரி சார்ஜ் வந்து பண்ணாங்க. நான் வந்து ரீசெண்டாக ஆர்டர் பண்ணேன். அதில் என்ன பண்ணாங்கன்னா வந்து 15% எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. பட் ஆனால் வந்து டெலிவரி சார்ஜ் வந்து ஒரு புக்குக்குமே வந்து 20 rupees ஆட் பண்ணிட்டே போனாங்க. இப்போ வந்து விகடன் வெப்சைட்டில் வந்து ஒரு 10% ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து காலச்சுவடு பதிப்பகம். அந்த காலச்சுவடு பப்ளிகேஷனில் வந்து ஒரு 30% வந்து சில புக்ஸுக்கு மட்டும் ஆஃபர் போட்டிருக்காங்க. நான் அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுமே போடுறேன். சம்டைம் வந்து இந்த காலச்சுவடாக இருக்கட்டும், இந்த கீழே காற்று பதிப்பகம் இருக்கட்டும், நிறைய வந்து 30 to 40% ஆஃபர் போடுவாங்க. ஸோ கீழே காற்று பதிப்பகம் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கீழே காற்று பதிப்பகம் புக்ஸ்னு போட்டாலே வந்து வந்துடும். அதில் வந்து எப்போவுமே வந்து 30% 40% ஆஃபர்லாம் வந்து போடுவாங்க. ஒரு திராவிட இயக்க நூல்கள் எல்லாமே நிறைய கிடைக்கும். பெரியார் சம்மந்தப்பட்ட நூல்கள் வந்து நிறையவே கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து காலச்சுவடு பப்ளிகேஷன்ஸ் அவங்களுமே வந்து இப்போ ஒரு 30% ஆஃபர் போட்டிருக்காங்க. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுமே போகிறேன். அதுவுமே நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுவரையும் வந்து ஒரு 4 வெப்சைட் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து தேசாந்திரி பதிப்பகம் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து விகடன் புக் சொன்னோம். மூணாவது வந்து கீழே காற்று பதிப்பகம் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து 4வது காலச்சுவடு பப்ளிகேஷன். இந்த 4 சொல்லியாச்சு. ஸோ 5வது வந்து என்னன்னா இறைவி புக்ஸ் இருக்கு. அது வந்து உங்களுக்கு இறைவி புக்ஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கும், இறைவி புக்ஸ் இருக்கும். அங்கவும் கூட வந்து ஒரு 10 to 15% ஆஃபர் போட்டிருக்காங்க இறைவி புக்ஸில். நீங்கள் வந்து அவங்களோட இறைவி புக்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க வந்து சம்டைம் வந்து காம்போ ஆஃபர் போடுவாங்க. சம்டைம் வந்து பழைய புக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் போடுவாங்க. இல்லைனா வந்து ஒரு 399 ஆஃபர், 499 ஆஃபர், சர்ப்ரைஸ் ஆஃபர்னு போடுவாங்க இறைவி புக்ஸில். எப்படின்னா வந்து உங்களுக்கு 399 கொடுத்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 400 ரூபாய்க்கு மேலே உள்ள புத்தகங்கள் வந்து சர்ப்ரைஸாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வாசிக்கிறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி 399 ஆஃபர், 499 ஆஃபர் ஃபார் ஃபர்ஸ்ட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து போடுவாங்க. இறைவி புக்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து 400 ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 500 600 கூட வந்து புக் வரலாம். அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து 5வது பார்க்க வந்து இறைவி புக்ஸ். 6th வந்து சீர் வாசகர் வட்டம் இருக்குது. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க நிறைய புத்தகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. இப்போ கூட கானகத்தின் குரல் அப்படின்னு சொல்லி ஒரு 140 பக்கங்கள் மேலே உள்ள புத்தகத்தை வந்து வெறும் 50 ரூபாய் கொடுத்துருந்தாங்க மாணவர் பதிப்பா. ஸோ அந்த மாதிரி வந்து சீர் வாசகர் வட்டம்னு சொல்லியிருக்கு. அவங்க வந்து நிறைய புத்தகங்கள் வந்து மக்கள் பதிப்பாக வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேர்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து ஒரு 1500 ரூபாய். வெற்றிமாறன் அவர்கள் வந்து நிறைய வாட்டி அந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த புத்தகத்தை வந்து வெறும் 900 ரூபாய்க்கு வந்து கொடுத்தாங்க. அதாவது 1500 ரூபாய்க்கு உள்ள புத்தகத்தை வந்து 900 ரூபாய்க்கு வந்து கொடுத்தாங்க. அதுமாதிரி மாண்டோ பதிப்புகள் அப்படின்னு இருக்கு. அந்த புத்தகம் வந்து ஒரு 900 ரூபாய் உள்ள புத்தகத்தை வந்து ஒரு 450 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய புத்தகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக எல்லா வாசகர்கள்ட்டையும் போய் சேரணும்னு கொடுப்பாங்க. அதே சீர் வாசகரோட தான் வந்து 1 ரூபாய்க்கு புத்தகம் போட்டிருக்காங்க, 5 ரூபாய்க்கு புத்தகம் போட்டிருக்காங்க, 10 ரூபாய்க்கு வந்து புத்தகம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாமே வந்து படிக்கணும், எல்லாத்தையும் போய் சேரணும்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. சீர் புக்ஸ்ன்னு இருக்கு. நீங்கள் அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது சீர் புக்ஸ்னு. ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அப்டேட் வரும். அடுத்து வந்து என்னன்னா காமன் ஃபோக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதில் நான் நிறைய புத்தகங்கள் வாங்கியிருக்கேன். காமன் ஃபோக்ஸில் என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க.
இப்போ உங்களோட புக்கிங் வந்து ஒரு 498 ரூபா வருது, டெலிவரி சார்ஜ் வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா போடுவாங்க. ஆனால் அந்த 50 ரூபா 100 ரூபாய்க்கு வந்து உள்ள பார்த்தா ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தை எக்ஸ்ட்ரா ஒரு புக் பண்ணிட்டீங்கன்னா டெலிவரி சார்ஜ் வந்து நம்ம ஒரு புத்தகமே வாங்கிக்கலாம், டெலிவரி நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும். ஸோ காமன் ஃபோக்ஸ்லேயுமே வந்து சம்டைம் வந்து 10% போடுவாங்க, 15-20% போடுவாங்க. பட் இப்போதைக்கு வந்து ஒரு 5% எப்பவும் உள்ள ஆஃபர் தான் இருக்குது. இந்த தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிரத்யேகமாக வந்து எந்த ஆஃபரும் போடல. இப்போ தீபாவளிக்குன்னு போட்டிருக்கிறது வந்து தேசாந்திரியில் போட்டிருக்காங்க, விகடனில் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த காலச்சூடு பப்ளிகேஷன் அதில் வந்து போட்டிருக்காங்க. பட் இந்த காமன் ஃபோக்ஸில் வந்து போடல. பட் ஆனால் நிறைய புத்தகங்கள் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா ஆஃபர்ஸ் வேணும், அதாவது வந்து டெலிவரி சார்ஜ் இல்லாமல் வேணும், நிறைய ஆஃபர்ஸ் வந்து வேறு புத்தகங்களுக்கு இருக்கும்னா தாராளமாக அந்த காமன் ஃபோக்ஸ் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். பட் காமனான ஆஃபர் இல்லை, பட் சில புத்தகங்களுக்கு மட்டும் அவங்க வந்து ஆஃபர் போட்டுருவாங்க. இது அடுத்து பார்க்க போகிறது வந்து பனுவல் வெப்சைட் ஒன்று இருக்கும். ஸோ பனுவல் வெப்சைட்லேயுமே வந்து சம்டைம் ஆஃபர் போடுவாங்க. பட் இப்போதைக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஆஃபர் போடவே இல்லை. 10-15% எப்பவும் போல உள்ள 5-10% இருக்குது. இல்லை சில புத்தகங்களுக்கு வந்து ஒரு 15% இருக்குது. பனுவல் அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்குது. அதுலேயுமே வந்து நிறைய புத்தகங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். பட் தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஆஃபரும் போடல. பட் ஆனால் பனுவலில் வந்து ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் வந்துச்சு. ஆண்டன் செக்காவ் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகதைகள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 பக்கங்களுக்கு மேலே ஒரு புத்தகம் இருக்குது. அதை வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம், முன்பதிவு வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து புக் அனுப்பிச்சு விட்ருவோம்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. இதுவுமே வந்து நான் சொல்கிற மாதிரி வந்து பனுவல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, நார்மலான வெப்சைட் இருக்குது. நீங்கள் அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கொண்டு வந்துட்டாங்க, அதிலே வந்து நிறைய அப்டேட் போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பனுவல் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவங்க இப்போ வந்து செக்காவ் சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து முன்பதிவு மட்டும் போட்டிருக்காங்க. நீங்கள் 100 ரூபா குரியர் சார்ஜோட வந்து 150 ரூபாய்க்கு முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த புத்தகத்தை வந்து நவம்பரில் சென்ட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட வந்து 174 பக்கங்களுக்கு மேலே உள்ளது, 100 ரூபாய் கிடைக்கிறதே பெருசு. பட் 50 ரூபா டெலிவரி சார்ஜும் சேர்த்து இது பண்ணுறாங்க. பட் ஆண்டன் செக்கா வந்து ரஷ்ய எழுத்தாரு, நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு, நாவலும் எழுதியிருக்காரு, நிறைய நாடகங்களும் எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் வந்து அவருமே ஒருத்தர் ஆண்டன் செக்காவுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரஷ்ய எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளர். அவரோட சிறுகதை எல்லாமே வந்து சில சிறுகதையில் வந்து தொகுத்து தான் வந்து இந்த புத்தகம் வந்து விற்கிறாங்க. அந்த ஆஃபர் நான் பார்த்தேன். இப்போதைக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிற வெப்சைட் வந்து பாரதி புத்தகாலயம் இருக்கு. இந்த பாரதி புத்தகாலயத்தில் வந்து நான் நிறைய வந்து சில்ட்ரன் ரிலேட்டடாக வந்து நிறைய புத்தகங்கள் வாங்கினேன். அவங்க வந்து ஒரு 11 புத்தகங்கள் சேர்ந்து வந்து 1000 ரூபாய் காம்போ அப்பெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது நிறைய மாணவர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள இடையான சில புத்தகங்கள், அவங்களுக்கான ஒரு எப்படி அவங்களோட கான்வர்சேஷன் இருக்கும், அவங்க எப்படி ரெடி பண்ணுறது, எந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கள் தேவை, எந்த மாதிரி ஒரு மாணவர்கள் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் சார்ந்த புக்கே வந்து நிறைய அந்த பாரதி புத்தகாலயத்தில் கிடைக்கும். நிறைய சிறுவர்கள் புக் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் பாரதி புத்தகாலயம் அந்த ஒரு வெப்சைட் வந்து பாருங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காங்க, வெப்சைட் இருக்குது பாரதி புத்தகாலயம்னு சொல்லிட்டு. அதுலேயுமே வந்து உங்களுக்கு சில காம்போ ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஒரு 5 புக்கு சேர்ந்து ஒரு ரேட்டு, 2 புக்கு சேர்ந்து ஒரு ரேட்டு, 10 புக்கு சேர்ந்து ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து அந்த பாரதி புத்தகாலயம் அவங்களுமே நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதையுமே செக் பண்ணிக்கலாம். சிறுவர்கள் நூல்கள் வந்து நிறைய கிடைக்கிறது வந்து அந்த பாரதி புத்தகாலயம் கிடைக்கும். நீங்கள் அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து இன்னும் நிறைய பேஜ் இருக்குது. இப்போ தமிழ் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அதையுமே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ், அதுலேயுமே சில புத்தகங்கள்லாம் வைப்பாங்க. அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வந்து காட்டன் கேண்டி புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதுலேயுமே சில புக்ஸ்லாம் வந்து ஆஃபர் போடுவாங்க. ஸோ இந்த 2 இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். தமிழ் புக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். அப்புறம் வந்து காட்டன் கேண்டி புக்ஸ்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அதுலேயுமே சம்டைம் வந்து புக்ஸ் வந்து கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்டையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆஃபர் போடுறப்ப உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெப்சைட், த யூஸ்டு புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். த இக்னோரண்ட் புக் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா வந்து நீங்கள் சும்மா கூகுளில் போயிட்டு த இக்னோரண்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வந்து த யூஸ்டு புக்.comனு சொல்லிட்டு அதுவே வந்து உங்களை ஒரு வெப்சைட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையுமே எடுத்து போடுறேன். நான் முதல்ல வந்து ஒரு 5 புக் வந்து 240 ரூபாய்க்கு வாங்கினது வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் தான். கிட்டத்தட்ட காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு வந்து ஜெயமோகன் அவர்கள் புக் வந்து 5 புத்தகம் கொடுத்தாங்க. எல்லாமே வந்து சின்ன சின்ன புத்தகங்கள் தான். பட் 240 ரூபாய்க்கு வந்து 5 புத்தகங்கள் கொடுத்தாங்க. வணங்கான், அப்புறம் வந்து 100 நாற்காலிகள் அப்படின்னு சொல்லிட்டு யானை டாக்டர், அப்புறம் சோற்று கணக்கு, எனக்கு இன்னொரு புக்கு வந்து நான் மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து 5 புத்தகங்கள் வந்து 240 ரூபாய் கொடுப்பாங்க. இனிஷியலாக ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா வந்து பட் இதில் கொஞ்சம் அவரோட எழுத்துக்கள், ஜெயமோகன் அவர் எழுத்துக்கள் வந்து தெரியும். பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு பேச்சு வழக்கில் தான் இருக்கும். அதாவது அந்த கதை எங்கே நடக்குதோ அந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்கில் தான் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து இந்த 5 புக்கு வந்து படிக்க ஆரம்பித்தா உண்மையிலே வந்து நமக்கு அப்போ பரவாயில்லப்பா, நிறைய சூப்பராக புத்தகங்கள்லாம் வந்து ஜெயமோகன் எழுதியிருக்காருல அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அதாவது முத படிக்கிறவங்களுக்கு, ஜெயமோகன் அவர்களை பற்றி தெரியாதவங்களுக்கு. ஸோ நான் இந்த இக்னோரண்ட் புக்ஸ், த யூஸ்டு புக்ஸ்.com இதில் தான் வந்து நான் 5 புக்கு வந்து காம்போவில் வந்து ஒரு 240 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி வந்து காம்போ ஆஃபர்ஸ் இந்த ஒரு வெப்சைட்டில் கிடைக்கும். அதுவுமே வந்து யூஸ்டு புக்ஸ்னு சொல்லிட்டு இதில் வந்து விற்பாங்க. ஸோ பழைய புத்தகங்களுமே வந்து இந்த இக்னோரண்ட் புக்ஸில் வந்து கிடைக்கும். இதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு புக் வாங்குறேன்னா தாராளமாக இதில் போய் ஒரு 250 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 5 புக்கு கிடைச்சிடும். அதில் நீங்கள் வந்து எந்த புக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை படிச்சுட்டு அந்த எழுத்தாளர் சார்ந்தே வந்து நீங்கள் பயணிக்கலாம். இதுவுமே ஒரு வெப்சைட்டு. அதுக்கப்புறம்
ஸோ அடுத்து வந்து இது வந்து நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன். அருணாச்சலம் அப்படின்ற ஒரு ரைட்டரு, அதாவது ஜேம்ஸ் ஆலன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் வந்து இருக்கார். அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய ஒரு எழுத்தாளர். அவர் வந்து செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் வந்து நிறைய எழுதியிருக்காரு. அதாவது வந்து சுய முன்னேற்றம்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி நம்மளை வந்து நம்ம மேன்மேடை செய்யணும்னா வந்து எந்தெந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கணும், எந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், நம்ம வாழ்க்கை வந்து எந்த மாதிரி ஒரு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செல்ஃப் ஹெல்ப் அந்த ஒரு புத்தகங்கள் வந்து நிறைய அவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ ஜேம்ஸ் ஆலன் அப்படின்றவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 வருடங்களுக்கு முந்தைய ஒரு எழுத்தாளர். அவரோட புத்தகங்கள் எல்லாமே வந்து அவரோட மொழியில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. அருணாச்சலம் அப்படின்ற ஒரு ரைட்டர் தான் வந்து மொழிபெயர்ப்பு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட நம்பருமே தரேன், அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் எடுத்து போகிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 13-14 புத்தகங்களுக்கு மேலே வந்து அவர் வந்து ஜேம்ஸ் ஆலன் அவர்களோட புத்தகங்கள் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பார். ஜேம்ஸ் ஆலனை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகிறேன், அந்த புத்தகங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகிறேன். அந்த அருணாச்சலம் அவர்களோட நம்பருமே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அவரை டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து புத்தகம் வேணும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அவர் நிறைய வந்து ஆஃபருமே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எனக்குமே வந்து ஒரு புத்தகம் அமைச்சு நீங்கள் இதை படித்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீடியோ பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அவங்க நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லுங்க தாராளமாக ரொம்ப ஓப்பனாக ரொம்ப நேர்மையாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கட்ஸ் வேணும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகங்களை வந்து நான் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கேன். இவர் தான் ஒரு பெரிய ரைட்டரு, இவர் 100 வருடத்துக்கு முன்னாடி உள்ள ரைட்டரு. செல்ஃப் ஹெல்ப் மூவ்மெண்ட்டுக்கு வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு. அதை நான் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் ஒரு புத்தகம் அனுப்புகிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள், பிடிச்சிருந்தா பிடிச்சதுன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா குறைய சொல்லுங்கள், தாராளமாக நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்படி சொல்கிறதுக்கு வந்து ஒரு மனசு வேணும். ஸோ ஆனால் அவரோட பேர் அருணாச்சலம், அவரோட நம்பருமே வந்து நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக அவருக்கு அந்த புத்தகங்களை சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி தாராளமாக வந்து புத்தகங்கள் வந்து வாங்குங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இன்றைக்கி சொல்ல வந்த ஒரு புக்ஸ் ஆஃபர்ஸ் பற்றி. ஸோ இதுக்கு மேலே வந்து ஏதாச்சும் ஒரு புக்ஸ் வந்து நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும், நான் வந்து வெப்சைட்டை மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அதையுமே நான் பார்த்து கற்றுக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 10 ரூபாய் 20 ரூபா 30 ரூபாய்க்கு வந்து புத்தகம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. நிறைய வாசிப்பு பழக்கத்தை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க, நிறைய விஷயம் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க. அதுவுமே வந்து நிறைய பேரை பற்றி வந்து அவங்களோட மதம், நம்பிக்கை, கலாச்சாரம், அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாத்தையும் பற்றி தெரியிறப்ப நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக நடந்தால் வந்து ரொம்ப ரொம்ப பக்குவமாக வந்து நிதானமாக இருக்க ஆரம்பிச்சுடுங்க. ஓகே, இப்போ நம்ம படிச்சிருக்கோம்ல, இப்படி ஒன்று நடக்க தான் செய்யும், அது அவங்களோட நம்பிக்கை, அவங்க நம்பிக்கை அது, நம்ம நம்பிக்கை இது, அவங்க கலாச்சாரம் இது, நம்மளோட கலாச்சாரம் இது, அவங்க வாழ்க்கை இது, நம்ம வாழ்க்கை இது, அவங்க நம்ம குறைசனை வேணாம், அவங்க நம்மளை குறைசனை வேணாம், அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டு அமைதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அஃபண்ட் ஆகாமல் ரொம்ப பக்குவமாகவும் நிதானமாகவும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பக்குவம் நிதானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த வார்த்தைகளோட கனம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வாசிப்பு பழக்கம் ஆரம்பிச்சா வந்துடும். வார்த்தைகளை யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப யோசிச்சு ரொம்ப கவனமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க, படப்படன்னு வார்த்தையை வந்து விட்டுற மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து புத்தகங்கள் படிக்கும் போது அதுமாதிரி நிறைய பக்குவம் நிதானம் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையவே வந்து இந்த புத்தகங்கள் வந்து கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து சின்ன சின்ன புத்தகங்களை வந்து வாசிக்க ஆரம்பிங்க. வாங்கி அடுத்தவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு உங்கள் வீட்டில் வைங்க. நீங்கள் படிக்கலனாலும் ஒரு 100 புத்தகங்கள், ஒரு 50 புத்தகங்கள், அட்லீஸ்ட் ஒரு 5 புத்தகங்கள் வாங்கி வைங்க. நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் படிப்பீங்க. உங்களுக்கு அப்புறம் யாராச்சும் ஒரு நாள் அந்த புத்தகத்தை படித்து அடுத்து ஒரு மிகப்பெரிய வாசிப்பாளராக வருவாங்க. அது அவங்க வாழ்க்கையை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க, வாசிங்க. நன்றி. முடிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா அப்படியே எங்கள் ஊர், இதுதான் எங்கள் ஊர் முக்கனாமலைப்பட்டி, இது எங்கள் வீட்டு மாடி, எங்கள் பாட்டி வீட்டு மாடி. ஸோ இதையுமே வந்து நம்ம சும்மா ஒரு கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்ற பிளானு. நாங்கள் பப்பாளி மரம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பின்னாடி இங்கே பாருங்கள் ஆம்லா நெல்லிக்காய் மரம் இருக்குது. நல்லா அழகாக பழுத்து காய் இப்போ தான் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் நல்லா பெருசாக வந்துடும். அதை கேட்டால் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இங்கேருந்து ஒரு குச்சியை தழிச்சா கூட கீழே விழுந்துடும். இந்த பாருங்க இப்போ தான் வந்து நல்லா காய் விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு மரம் இதுதான் அப்படியே எங்கள் பாட்டி வீடு. கொஞ்சம் அமைதியாக இருக்கும். முருங்கை மரம், நாங்கள் முருங்கை மரம், வேப்ப மரம் எல்லாமே இருக்குது. ஸோ இதுவுமே முருங்கை மரம், வேப்ப மரம் தான் வச்சுருக்கோம். இங்கே அப்படியே ஒரு ரவுண்டு பப்பாளி பாருங்க, பப்பாளி மரம், பப்பாளி நிறைய காய்ச்சிருக்கு. ஸோ இது இன்றைக்கி தான் வந்து செடி வாங்கிட்டு வந்தோம். அதாவது மல்லிகைப்பூ செடி. இது வந்து எங்கள் வீட்டு கோழிங்க. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து பாம்பு செடின்னு சொல்லுவாங்க. பாம்பு வராதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது பாம்பு செடி. அது பக்கத்தில் வந்து இருக்கிறது வந்து கொய்யாக்காய் செடி. இதுதான். நன்றி நன்றி நன்றி.